குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 27/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 11ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:28 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:27 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று காலை 6:11 வரை சுகர்மம், பின்பு திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 3:28 வரை வணிசை, பின்பு பிற்பகல் 2:26 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு மாலை 5:27 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:27 வரை பூரம், பின்பு உத்திரம். சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள், காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முனீஸ்வரரை வழிபட கவலைகள் நீங்கும். விரதாதி விசேஷங்கள். வாஸ்து நாள். வாஸ்து நேரமானது காலை 7:44 முதல் 8:20 வரையில் வாஸ்து நேரம். அதாவது வாஸ்து பகவான் தூங்கி எழுந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் தான் இந்த 7:44 முதல் 8:20 வரை. அந்த நேரத்தில் வீட்டு நிலப்படிக்கான பூஜைகள் செய்யலாம். புதிதாக நிலம் வாங்கியவர்கள் வாஸ்து பூஜை செய்து வேலைகளை தொடங்கலாம். சனிக்கிழமை தினம் என்பது ஸ்திர நாள், அதாவது நிலையான செயல்களை செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. ஆக இந்த வாஸ்து நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வீட்டில் வாடகை வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய அமைப்பு படி சிறப்பாக இருக்க, வாஸ்து தோஷம் நீங்க இந்த வாஸ்து நாளில் இறைவனுடைய வழிபாடு போல நில வாசக்கால் என்று சொல்லக்கூடிய நிலப்படிகளுக்கு, கிரக தேவதைகளுக்கு பூஜை செய்வது வாஸ்து தோஷத்தை போக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பிரார்த்தனைகள் நிறைவேற்ற நல்ல நாள், கல்வி பணிகளை தொடர உகந்த நாள், கலை சார்ந்த பணிகளில் ஆலோசனை பெற சிறந்த நாள், வழக்கு தொடர்பான செயல்களை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 11:22 முதல் 1:06 வரையில் மேஷ லக்னம், 1:07 முதல் 3:09 வரையில் ரிஷப லக்னம், 3:10 முதல் 5:20 வரையில் மிதுன லக்னம், 5:21 முதல் 7:32 வரையில் கடக லக்னம், காலை 7:33 முதல் 9:34 வரை சிம்ம லக்னம், 9:35 முதல் 11:35 வரை கன்னி லக்னம், காலை 11:36 முதல் மதியம் 1:40 வரையில் துலாம் லக்னம், 1:41 முதல் 3:51 வரையில் விருச்சக லக்னம், மாலை 3:52 முதல் 5:59 வரையில் தனுசு லக்னம், மாலை 6 மணி முதல் இரவு 7:53 வரை மகர லக்னம், 7:54 முதல் 9:36 வரையில் கும்ப லக்னம், 9:37 முதல் இரவு 11:17 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான்.
அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிப்பதால் அதீத பலன்கள் கிடைக்கும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். இந்த ஸ்லோகங்களை உச்சரிக்க ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருளோடு நவ கிரகங்களின் நல்லாசியும் கிடைக்கும். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களுக்குமான இன்றைய சுப கிரக ஓரைகளை அறிந்து செய்யுங்கள், நல்லது நடக்கும். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை சூரிய பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக இன்றைய தினம் கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 11ஆம் நாளுக்கான பலன்கள். எண்ணிய காரியத்தை மிக திறமையாக, சாதுரியமாக, வல்லமை நிறைந்தவர்களாக நிறைவேற்றுவீர்கள். பணத்தினுடைய தன்மைகளை புரிதல் என்பது தேவை. அனாவசியமான வீண் விஷயங்களுக்கு பணத்தை செலவிடாதீர்கள். உங்களுடைய பணம் சம்பாதிப்பு என்பது எந்த வகையில் கிடைக்கிறது, அதற்கு உங்களுடைய உழைப்பு எவ்வளவு தேவை என்பதை கணக்கிட்டு செய்தால் நிச்சயம் வீண் விரயங்களை நீங்கள் தவிர்க்கலாம். உடன்பிறப்புகளுடைய குணநலன்களுக்கு தகுந்தாற்போல் குடும்ப உறுப்பினர்களிடையே எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். பண நெருக்கடி என்பது சில நேரம் தோன்றும். தேவையற்ற விஷயங்களின் காரணமாக, வெளியிடங்களுக்கு செல்வதன் காரணமாக பண செலவுகள் உண்டாக்கும். சில நேரம் வண்டி வாகனங்களை பழுது நீக்க செலவு செய்வீர்கள், வீட்டை பராமரிக்க செலவு செய்வீர்கள். உடல் நலம், உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருங்கள். மற்றவர்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். ஒரு சில வேலைகள் முடியும் வரையில் சில கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டாம். நீங்கள் ரகசியத்தை பாதுகாப்பது நல்லது. அப்போதுதான் எண்ணியபடி வேலைகள் நடக்கும். மாணவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வெளியூர் பயணிப்பவர்களுக்கு, வேலை தொடர்பாக வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். அதிக உணவுகள் எடுத்துக்கொள்வதால் சில உடல் உபாதைகள் தோன்றி மறையும். மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இருங்கள். அனாவசியமாக யாரிடத்திலும் பேச்சு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். படிப்பின் மீதான கவனம் மிக மிக தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான்,
குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் ஈடேறும். நினைத்ததை முடித்து காட்டுவீர்கள். தெய்வீக சக்தி பலம் அதிகரிக்கும். உணவின் மீதான நாட்டம் இருக்கும். புதிய விஷயங்களை தேடி பிடிப்பீர்கள். வருமானத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. நெருக்கடிகள் உண்டாகும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்க்க திட்டமிடுதல் என்பது தேவை. பொருட்களினுடைய பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். கையாளக்கூடிய விதங்களில் பொறுமை என்பது தேவை. கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். எதையும் மிக சாதுரியமாக செய்து காட்டுவீர்கள். மற்றவர்களோடு இணக்கம் ஏற்படும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். நன்மைகள் மிக விரைவாக பெறக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான், செவ்வாய் பகவானும். நண்பர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எல்லோரிடத்திலும் மிக அன்பாக கனிவாக செயல்படுவதால் நல்லதொரு அனுபவம் உண்டாக்கும். அனுகூலம் ஏற்படும். ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான், விரயஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு சில நபர்கள் மூலமாக கிடைக்கும். வேலை வாய்ப்புகளில் முயற்சிகள் மேம்படும். அனுகூலம் உண்டாகும் நாள். தெய்வ பிரார்த்தனை மீதான நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வீர்கள். வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய போக்கு உண்டு. வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். வாரத்தினுடைய கடைசி நாள் என்பதால் குழந்தைகளையும் உங்கள் துணைவரோடு வெளியிடங்களுக்கு செல்வதால் மன மகிழ்ச்சி இருக்கும். மற்றவர்களால் ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகள் நீங்கும். உங்களுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகளை மிகப்பெரிய அளவில் பெற முடியும். இசைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. வங்கி கணக்கினுடைய கணக்கை அதிகரிக்க செய்வீர்கள். சேமிப்பு அதிகரிக்கும். பொன் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேம்படும். ஆதரவு நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் நன்றாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கூடுதலான கவனம் செலுத்துவீர்கள். தலைமை அதிகாரிகளோடு பேசக்கூடியவர்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். வெளி விவகாரங்களில் அதிகமாக ஈடுபடாமல் உங்களுடைய செயல்களில் மட்டுமே நாட்டத்தோடு இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை இன்றைய நாள் முழுவதும் சிறப்பாக முடித்து காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது அவசியம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும்.
ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறரால் ஆதாயம் உண்டு. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நல்ல பேரும் புகழுமாக இருப்பீர்கள். கலை சம்பந்தமான விதங்களின் மீது நாட்டம் உண்டு. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. ஆனந்தமாக இருப்பீர்கள். குடும்ப நபர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான அயனசயன போகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எடுத்த வேலைகளை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். நன்மைகள் மிகுதியாக இருக்கும். சந்தோஷம் நிறைந்த நாளாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும் நாள். தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். வியாபாரத்தின் மூலம் வரக்கூடிய பணத்தை சேமிக்க செய்வீர்கள். புதியதொரு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அந்த தன்மையானது அதிகமாக இருக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பிறக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 11ஆம் நாளுக்கான பலன்கள். பணவரவு என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பணத்தை செலவிடுவீர்கள். நம்பிக்கை பிறக்கும். தைரியமாக முன்னேறி வருவீர்கள். எதையும் புதிதான ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பீர்கள். புதிய கண்ணோட்டம் என்பது அதிகரிக்கும். புரிதல் என்பதும் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்ப நபர்களுடைய தேவைகளை பார்த்து கவனிப்பீர்கள். வாரத்தினுடைய கடைசி நாள் என்பதால் வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடும். பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் மிகுதியாகும். குடும்ப நபர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கொடுத்த கடனை திருப்பி கேட்கக்கூடிய நிலை ஏற்படலாம். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிகளில் நல்லதொரு வளர்ச்சியும் மேன்மையும் பாராட்டுக்குரியவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். செய்யக்கூடிய தொழிலை கௌரவமாக நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தினுடைய நிலையை மிக அழகாக புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கத்தோடு சம்பாதிக்க முயற்சி செய்வீர்கள். வருமான வளர்ச்சி உயர உயர உங்களுடைய சேமிப்பு கணக்கும் உயரும். மற்றவர்களிடத்தில் நல்ல பெயரை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் மட்டுமல்லாது உடன் பணிபுரிபவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல அனுபவம் மிகுதியாக இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் மிக பக்குவமாக நடத்தி செல்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நிலையும் உண்டாகும். படிக்கக்கூடிய விஷயங்களை மிக அழகாக தெரிந்து கொண்டு சாதுரியமாக பேசுவீர்கள். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து தன வரவுகள் கிடைக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ண துணிவு உண்டாகும். நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வீர்கள். தைரியம் அதிகரிக்கும்.
ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு இருந்து சாதித்து காட்டுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு, கனக துர்கை தேவியை வழிபடலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. போட்டிகள் சற்று குறையும். அனுபவங்கள் மேம்படும். வருமானம் உயரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். வெளி வட்டார நட்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தியுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். சனிக்கிழமை தினம் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கட்டுப்பாடு என்பது தேவை. அனாவசியமாக வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகன பயண நேரங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். பிறருடைய விஷயங்களில் அதிக நாட்டம் வேண்டாம். ஈடுபடாதீர்கள். உங்களுடைய சுய சிந்தனைகளின் படியும் சுய முயற்சிகள் படிதான் வேலைகள் நடக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை கண்ணும் கருத்துமாக கவனித்து வர வேண்டும். பழைய நினைவுகள், கடந்த கால விஷயங்களின் காரணமாக செயல்பாடுகளில் ஒருவிதமான தாமதங்கள் உண்டாகும். மற்றவர்களுடைய கருத்துக்களையும் அவ்வப்போது கேட்டு செய்வது நல்லது. தம்பதிகளிடையே சில மனப்போக்கு சீராக காணப்படாது. ஒருவரிடத்தில் ஒருவர் மன கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாமல் தவிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மையை தரலாம். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி பேசாதீர்கள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் வரலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நியாயப்படியும் முறைப்படியும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நழுவி போகலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னிலை மாறாமல் இருந்தீர்களே ஆனால் கடகராசி அன்பர்களை இன்றைய நாள் நீங்கள் வெற்றியாக மாற்ற முடியும். பொன்னான நாளாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற் போல் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பிறரிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். ராசிக்கு லாபஸ்தானத்திலேயே உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவான் செவ்வாய் பகவானோடு இணைந்து இருக்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் பதற்றம் இல்லாமல் செயல்படுவது நல்லது.
பதறிய காரியம் சிதறும். பொறுமை நிதானம் என்பது முதன்மையாக தேவை. ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் வீட்டில் பெரியவர்களோடு கலந்து ஆலோசித்து எடுக்க வேண்டும். அல்லது அந்த துறை சார்ந்த நிபுணர்களிடத்தில் கருத்துக்களை கேட்டு செய்வதே நல்லது. உங்களுடைய சுய முயற்சிகள் மூலமாக செய்யும் போது அதனால் பலன் ஏதும் காணப்படாது. கவனம் தேவை. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்தியோக வேலைகளில் சாதகமான சூழல் ஏற்படும். பழைய நினைவுகள் காரணமாக தாமதங்கள் உண்டாகும். வேலையில் சுறுசுறுப்பற்ற தன்மையும் ஈடுபாடற்ற நிலையும் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான நிலையில் ஆர்வமின்மை உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களே, நல்ல ஆதரவுகள் மேம்படும். சக நபர்களிடத்தில் போட்டிகள் இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய செயல்பாடுகளின் படி உங்களுடைய நடவடிக்கை அமையும். வேலையினுடைய நிலையை பூரணமாக புரிந்து கொண்டு நுணுக்கத்தை அறிந்து செய்வது நல்லது. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமையவும் எல்லா செயலிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்ட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 11ஆம் நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உத்தியோக வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். சாதுரியமாக செயல்படுவது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். மற்றவர்களிடத்தில் இருந்த மன கஷ்டங்கள் தீரும். பண வரவுகளில் மிக கவனமாக கையாளுங்கள். வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. ஒவ்வொரு வேலைகளையும் மிக சரியாக திட்டமிட்டு செய்தால் நல்லது. வேலை தொடர்பாக சில பணிகள் காரணமாக கோபங்கள் தோன்றி மறையும். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை நிதானம் அவசியம். பேச்சுக்களின் மூலம் சில சங்கடங்கள் பிறக்கலாம். ஆக அமைதியாக இருந்து விடுவதே உங்களுக்கு நல்லது. மாணவ மாணவிகள் படிப்புகளில் ஆர்வமற்ற தன்மை இருக்கும். நினைவு திறன் என்பது சிரமமாக இருக்கும். படித்ததை எதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள இயலாது. மற்றும் புரிதல் என்பது காணப்படாது. மனம் போன போக்கில் செல்லாமல் கட்டுப்பாட்டோடு இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. விவேகமாக இருக்க வேண்டிய நாள். அவசரம் கூடாது. பதறிய காரியம் சிதறும். ஆகவே படபடப்பு போன்ற விஷயங்களை தவிர்த்து மன அமைதிக்குண்டான செயல்களில் ஈடுபட்டால் நிச்சயம் வெற்றி உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் உடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. பொதுவாக விநாயகர் பெருமானை வழிபாட அருகம்புல் ஒன்றே போதுமானது. மிக எளிமையாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ விநாயகர் பெருமானே. ஆடம்பரம் இல்லாது, எந்த விதமான ஆரவாரம் இல்லாமல் ஆத்மார்த்தமாக மன பக்தியோடு நீங்கள் இறைவனை வணங்கலாம். மகம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய செயல்களில் வேகம் கூடாது. ஒவ்வொரு செயலினுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் அலுவலக சார்ந்த விஷயங்களில் கையெழுத்திடுவதாக இருந்தால் அதனுடைய தன்மைகளை முழுமையாக படித்து புரிந்து கொண்டு செய்தல் வேண்டும். பண வரவுகளில் இருந்த தன்மைகள் மாறுபடலாம். மனஸ்தாபங்கள் நீங்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களே, பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். செயல்களினுடைய போக்குக்கு ஏற்றாற் போல் இருங்கள்.
பொறுப்புகளின் காரணமாக கோபங்கள் ஏற்படலாம். வேலை பளு அதிகமாக இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் கையாளும் பொழுது கவனம் தேவை. இந்த நாள் இறை வழிபாடு ஒன்றே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சில தீர்வுகளை கொடுக்கும். தெய்வ நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 11ஆம் நாள். உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய பொறுப்புள்ளவர்களுடைய ஆதாயம் கிடைக்கும். பிரமுகர்களுடைய ஆதரவு பெருக்கும். மனம் சார்ந்த சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீர வழிவகை கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தமான போக்கு மாறும். நட்பு வட்டாரத்தின் மூலம் வளர்ச்சி பெறுவீர்கள். உடல் நலம் சீராக இருக்கும். மனநலம் நன்றாக அமையும். எடுத்த காரியத்தை மிக அற்புதமாக முடிப்பதற்கு நண்பர்களுடைய உதவி மிக பெரியதாக இருக்கும். நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையும். மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்த நாள். உறவினர்களுடைய வருகையால் நல்ல செய்திகள் கிடைக்கும். நல்ல சூழல்கள் அமையும். உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செயல்படுத்த முற்படுவீர்கள். வருங்காலத்திற்குண்டான சில சேமிப்புகள் ஏற்படலாம். வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். புதிதாக பொருள் வாங்கக்கூடிய சில சூழ்நிலை ஏற்படலாம். வீட்டினுடைய அழகை மேம்படுத்துவதில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து கொண்டு சக நபர்களையும் அனுசரித்துக் கொண்டு செல்வதால் ஓரளவிற்கு லாபம் கிடைக்கும். வருமானம் பெருகும். எண்ணிக்கையினுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும், சுப நிகழ்ச்சிகளுக்கு பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மை குறையும். நேர்மையாக நடப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் உங்களை நீங்களே மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு சிறப்பு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். பெரிய பெரிய விஷயங்களின் மீது மன நாட்டம் ஏற்படும். ஏதாவது ஒரு செயலை செய்தாக வேண்டும் என்கிற முனைப்பில் இருப்பீர்கள். நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக காணப்படுவார்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மாற்றம் பிறக்கும். பெருமைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பெரிய பெரிய மனிதர்களுடைய நல் ஆதரவு உண்டு. இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. துலாம் ராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் வீடு ராகு பகவானுடைய சஞ்சாரம், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். பெற்றோர்களிடத்தில் மதிப்பு மரியாதை வேண்டும். தந்தை இடத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் மறையும். மனதில் நினைத்த வேலைகள் உடனுக்குடன் முடிக்கக்கூடும். வெளியூர் பயணங்களினால் அலைச்சல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் கிடைக்கும். மனதின் பட்ட விஷயங்களை துரிதமாக முடிப்பீர்கள். மன மகிழ்ச்சி கிடைக்கும்படியாக செய்து காட்டுவீர்கள். பிறரால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்த வழக்குகள் ஒரு தீர்ப்புக்கு வரும். சக ஊழியர்கள் அலுவலக வேலைகள் தொடர்பாக ஆதரவாக காணப்படுவார்கள். நம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரத்தினுடைய போக்கை மிக அழகாக நுணுக்கமாக புரிந்து கொள்வீர்கள். தன்னம்பிக்கை நிறைவாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு, அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரை, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கான நட்சத்திர பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். எதையும் மிகச் சரியாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். புதிய நபர்கள் மற்றும் பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழும். நடக்கக்கூடியவை இன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பண்பை ஏற்படுத்தும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் அலைச்சல் சந்திக்க வேண்டி இருக்கும். மனப்பக்குவம் என்பது தேவை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மனதில் நிம்மதி உண்டாகும். எடுத்த காரியத்தை துரிதமாக முடித்து காட்டுவீர்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பொறுமை நிதான போக்கு தேவை. எதிர்பார்த்த வேலைகள் காலதாமதமானாலும் மிகச் சரியான வகையில் நடக்கும். சக நபர்களிடத்தில் ஆதரவு வேண்டி இருப்பது நல்லது. நம்பிக்கை நட்சத்திரமாக இருங்கள். இந்த நாள் எல்லாம் நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ
விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 11ஆம் நாளுக்கான பலன்கள். வீட்டில் பிறருடைய கருத்துக்களை கேட்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்பாக செய்யாதீர்கள். அதிலும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கும்போது நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். வீட்டில் சகோதரர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புதிய பொருட்கள் வாங்கும் பொழுது கவனமாக இருங்கள். வெளியூரில் இருந்து வந்த சில செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். நட்பு வட்டாரங்களினுடைய நிலை வேறுபடும். வியாபார ரீதியாக பயணங்கள் அதிகரிக்கும். செயல்களில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும். இனிமை நிறைந்த நாள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு வியாபார ரீதியான சில பயணங்கள் அதிகரிக்கும். மந்தத்தன்மைகள் விலகும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். படிப்பினுடைய போக்கை முழுமையாக உணர்ந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் ஒத்துழைப்பு, மன நிம்மதி அதிகரிக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். உறுப்பினர்களுடைய ஆலோசனைகள் நல்ல வழியை கொடுக்கும். எடுத்த காரியத்தை மிக திருப்திகரமாக முடியுங்கள். சகோதர சகோதரி வகையில் ஆதரவு கிட்டும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. பல பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பிரச்சனைகள் குறையும். மகிழ்ச்சியான செய்திகள் கிட்டும். பொழுதுபோக்கு சார்ந்த நுணுக்கங்களில் கவனம் தேவை. எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை தினமாக இருப்பதால் நவகிரக கோவிலுக்கு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு தீபாராதனைகள் செய்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வரலாம். புதிய பொருட்களை வாங்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல் சந்திக்க வேண்டியிருக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். இனிமை நிறைந்த நாள். ஆர்வமற்ற தன்மைகள் நீங்கி உயர்வான நிலைக்கு வருவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 11ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கலாம். முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்வது உங்களுடைய பிரச்சனைகள் போக்குவதற்கு ஒரு வழியாக கிடைக்கும். அதே போல துப்புரவாளர்களுக்கு அன்னதானம் செய்வது மிக விசேஷம். வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய நாள். நிலம், மனை, வீடு சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு லாபகரமான போக்கு ஏற்படும். பண வரவில் இருந்த தடைகள் அகலும். மேன்மையான நிலைக்கு முன்னேறி செல்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு மிக ஒத்துழைப்பாகவும் ஒத்தாசையாக இருப்பார்கள். வண்டி வாகன பயணங்களில் எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் நல்லதொரு வருமான வளர்ச்சியை பெறக்கூடும். அரசாங்கத்தினுடைய உதவிகள் சீக்கிரமாகவே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனதில் நிறைந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த நாள். உடல் நலத்தோடு இருப்பீர்கள். மனநலமும் சீராகும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் சாதகமான சூழல் அமையும். மகிழ்ச்சி நிறைந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். விநாயக பெருமானை வணங்கி இன்றைய நாளுக்கான வேலைகளை தொடங்குங்கள். தடை தாமதங்கள் இல்லாமல் வேலைகள் சுறுசுறுப்பாகவே இருக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடு தசமஸ்தானத்திலேயே கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். பணவரவு தாராளமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கும். சாதுரியமாக இருப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். எதிர்பார்த்த நற்செய்திகள் வெளியிடங்களில் இருந்து வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். புத்தி சாதுரியம், கூர்மை உண்டு. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சாதகமான நாள். நன்மை நிறைந்ததாக இருக்கும். மகிழ்ச்சி அதிகமரிக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் வளமான வாழ்க்கை உண்டு. சந்தோஷம், குதூகலத்தோடு நிறைந்தே இருப்பீர்கள். பிறருடைய சந்திப்புகளின் மூலம் ஆனந்தம் அடைவீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 11ஆம் நாளுக்கான பலன்கள். வெளியிடங்களில் இருந்த மன கஷ்டங்கள் தீரும். நெருங்கிய நண்பர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் மேம்படும் நாள். ராசியினுடைய 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானம். குடும்ப பாவகத்தில் அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். செய்யும் தொழில்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். நேர்த்தியாக சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றங்கள் பிறக்கும். உங்களை பற்றிய வதந்திகள் அகலும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். நல்லதொரு நெருக்கம் காணப்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கலை சம்பந்தமான பொருட்களின் மீதான எண்ணங்கள் இருக்கும். குடும்ப நபர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். தன வரவுகள் திருப்திகரமாக காணப்படும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். கீர்த்தி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் இவற்றை செய்வது சிறப்பு.
பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனக்கசப்பு நீங்கும். மனதில் ஒரு சில தன்னம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும். சாதித்து காட்டுவீர்கள். நண்பர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு சிறப்பு. அனுகூலம் உண்டாகும். தொழில் கூட்டாளிகள் மூலம் பலன் கிடைக்கும். உங்கள் மீதான அவப்பெயர் நீங்கும். தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வோடு இருப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு மேம்படும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். புகழ் நிறைந்த நாள். வியாபாரத்தில் நல்ல தன்மைகள் வெளிப்படும். திருப்திகரமாக செயல்படுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் போது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். நிதானமான பேச்சுக்கள் நல்ல மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கும். சமூகத்தில் உங்கள் மீதான நற்பெயர்கள் வளர அமைதி போக்கை கடைபிடியுங்கள். வீண் செலவுகள் விரயங்களை தவிர்க்கும். வெளியூர்களுக்கு பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படும். உத்தியோக வேலைகளில் பயணங்களின் மூலம் அனுபவங்கள் உண்டாக்கும். புது விஷயங்களை கற்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வி தொடர்பாக இருந்த வளர்ச்சி மென்மேலும் கூடிக்கொண்டே வரும். குடும்ப நபர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். கட்டுமான பணி தொடர்பாக நல்ல உதவிகள் கிடைக்கும். அனுபவங்கள் மேம்படும். கும்பராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கும். சோதனைகள் வெல்ல சாதனைகள் உண்டாக்க நவகிரக வழிபாடு அவசியம். குலதெய்வ வழிபாடு, கிரக தேவதா, கிராம தேவதா, எல்லை தேவதைகளை வழிபட வேண்டும். வாஸ்து நாள் என்பதால் இந்த நாளில் வாஸ்து பகவானுக்கு உண்டான பூஜைகளை முறையாக்க செய்தால் வீட்டில் மகிழ்ச்சி பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நல்லது தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சிக்கனமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வீண் விரயங்கள் தவிர்க்க இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். கடல் ஸ்நானம், சமுத்திர ஸ்நானம் நல்லது. உங்களுடைய பிரச்சனைகள் தீர நதி நீர்களில் குளிப்பது பல சங்கடத்தையும் தீமைகளையும் விலக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ
துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல அனுபவம் மேம்படும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சோதனைகள் அதிகமாக இருக்கும். சில உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாளான பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மீன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் ஆடி மாதம் 11ஆம் நாள். கோச்சாரத்தின் அமைப்புப்படி பார்க்கும் போது கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். பணி தொடர்பான வேலைகள் கைகூடும். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழல் உருவாகும். மீனராசி அன்பர்களே, மற்றவர்களிடத்திலும் சரி, உறவினர்களிடத்திலும் சரி, அனுசரித்து செல்வதே உத்தமம். வேலையில் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிந்தனை போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிருஷ்ட திசை தெற்கு. அதிருஷ்ட எண் 6. அதிருஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும். முயற்சி தேவை. உழைப்பை அதிகப்படுத்தினால் நன்மைகள் ஏற்படும். சூழ்நிலைகளை உணர்ந்து நடக்க வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சனிக்கிழமை தினம் நவகிரக வழிபாடு நல்ல மேன்மையை தரும். பிறருடைய குணங்களுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்ல வேண்டும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். முன்னேற்றங்கள் பிறக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புரிதல்கள் அதிகரிக்கும். மேன்மை உண்டாக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். சிந்தனை போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, இந்த நாள் ஆனந்தம் அற்புதம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.
ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026 இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவில் இருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கேஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 93811626636 மற்றும் 9043
1922 1332.